வணக்கம் பிரசலோட் எல்லாருக்கும் குட் மார்னிங். சரியா, எனக்கு இதை பார்த்த கைக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் ஒரு முக்கியமான தகவலை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறாங்க. எங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்து வரக்கூடிய அதிபயங்கரமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையால கிட்டத்தட்ட 14 நாடுகள்ல 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட இலங்கை மக்கள் வாழ்வதாகவும் அவங்க இந்த சூழ்நிலையால ரொம்பவே அச்சமடைந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. ஆகவே உங்களுக்குரிய முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பாக இலங்கையினுடைய வேலை வாய்ப்பு பணியகம் இப்பொழுது ஒரு முக்கிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகவே நீங்க அந்த அறிவித்தல்களை ஏற்று அதன்படி நடக்க வேண்டியது உங்களுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அங்கு நிலவக்கூடிய இந்த பதற்றமான சூழ்நிலையில நீங்க அனாவசியமான பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முக்கியமான ஆவணங்கள், குறிப்பாக பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், அது போல உங்களுடைய தேசிய அடையாள அட்டையாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய விசா போன்ற உங்களுடைய முக்கியமான ஆவணங்களையும் நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசிகளையும் சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளுமாறும் தெரிவித்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் அல்லது தேவையில்லாத கூட்டங்கள் போன்ற விடயங்கள்ல கலந்து கொள்வதை நீங்க மூடிட்டு இருங்க. சரியா, நீங்க மூடிட்டு இருங்க, நாங்க பார்த்துக்கிறோம். இப்போ இதில் என்னன்னு கேட்டால், இதில் தேவையான ஆவணங்கள், பாஸ்போர்ட்டு, காலங்காலத்தில் எலும்பு நகைக்கு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்த கைக்கு ப்ரெஷர் ஏறுது பிள்ளைகளா. நாங்கள் பாஸ்போர்ட்டு, அதே மாதிரிக்கு அக்காமா ஐடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குங்க கீழே. மற்றது கையில் வச்சுக்கிட்டுருங்க. அதே மாதிரி எங்கேயும் கூடுற இடத்துக்கு, மக்கள் கூடுற இடத்துக்கு போகாதீங்க. போக விட்டால் தானே, மூத்திரமையை பேழ்றதுக்கு கூட டைம் இல்லாமல் இருக்குது இங்கே. விட்டா தானே. இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்கிறோம். உடனடியாக நாங்கள் எல்லா மக்களையும், பாதிக்கிற மக்களையும் உடனடியாக நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துருவோம் அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் சொல்லுது. எப்படி அன்ற அரசாங்கம் சொல்லுது. அங்கே அக்காமா அடிக்காமல், ஐடி அடிக்காமல், பாஸ்போர்ட்டு கையில், இந்த நாட்டு சட்டத்திட்டம், இந்த நாட்டோட சட்டத்திட்டம், இந்த குவைட் நாட்டு சட்டத்திட்டம் எல்லாம் நல்ல சட்டத்திட்டம். ஆனால் அதை அணுகிறதுக்கு தான் நம்மளுக்கு மக்கள் இல்லை, நம்மளுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் இல்லை அதை போய் சொல்கிறதுக்கு. பாஸ்போர்ட்டு, ஐடி கட்டாயம் அந்த ஹவுஸ்மேட் கையிலையோ டிரைவர் கையிலையோ கொடுக்கணும். எனக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா என்னோடய எம்ப்ளாயீஸ் எல்லாம் நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு தெரியும். நான் 16 வருஷம் என்கிட்ட தான் இருக்குது பாஸ்போர்ட்டெல்லாம். ஆனால் எங்களுடைய ஹவுஸ்மேடுகளுக்கு எத்தனையோ பேர், அதில் 160-70% ஐடி, அதே மாதிரி பாஸ்போர்ட்டு ஒன்றுமே கையில் கொடுக்குறாங்க இல்லை. அதே மாதிரிக்கு 2 வருஷம் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் பலாத்காரமாக அவங்களே போயிட்டு விசா அடிச்சிடுறாங்க. நீ போக இயலாது, இன்னும் 2 வருஷம் இருந்துட்டு போ அப்படின்ட்டு. அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய 2 வருஷம் இருந்துட்டு இன்னும் 2 வருஷம் பலாத்காரமாக விசா அடித்து 3.5 வருஷம் இருந்த பிள்ளைய இந்த அமாலாவுக்கு போட்டிருக்குறாங்க. அந்த பிள்ளை 3 மாதமாக அமாலா மன்சிலியாவில் இருக்குது. ஒழுங்காக ஒரு சவுக்காரம் இல்லை போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு குளிக்கிறதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை. மனநோய் இந்த இருக்குது, எனக்கு வந்திருக்கு. அருணி அமரசூரியவுக்கு எழுதின லெட்டரு, அதே மாதிரிக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு எழுதின லெட்டரு அதெல்லாம் இருக்குது என்கிட்ட. அந்த பிள்ளைகள் எழுதியிருக்குதுங்க. அதே மாதிரிக்கு தூதரகத்தை அணுகி போன அந்த புள்ள, அதாவது 2 வருஷம் பலாத்காரமாக அடித்து இன்னும் 2 வருஷம் பலாத்காரமாக அடிக்க போயிட்டு அந்த புள்ள முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற புள்ள, 10 மாதம் சம்பளம் கொடுக்காத அந்த பிள்ளைக்கு, தூதரகத்துக்கு போன அந்த பிள்ளைக்கு தூதரகம் மூலமாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க இல்லாமல் தூதரகத்தில் 1 வருஷம் வச்சிருந்து, 1 மாதம் வச்சிருந்து, இப்போ இன்னும் 2 மாதம், கிட்டத்தட்ட 3 மாதம் இந்த புள்ள அமாலா மன்சிலியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 70-80 பிள்ளைங்க அமாலா மன்சிலியாவில் அசாதாரணமான இதுகளுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நான் இந்த குவைட் நாட்டில் உள்ள சட்டத்திட்டங்களை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். எல்லா சட்டத்திட்டங்களும் இருக்குது, எங்களுக்கு அந்த எக்ரிமெண்ட்டுன்னு இருக்குது எல்லாமே. ஆனாலும் கூட எங்களுடைய அரசாங்கம்
எங்களுடைய தூதரகம் அந்த சட்ட திட்டங்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது மட்டும்தான் இருக்குது. ஆகையால் நீங்கள் எல்லாம் மூடிட்டு இருங்க. மூடிட்டு இருங்க நீங்கள் எல்லாருமே. அமாலா மன்சிலியாவில் அங்கே ஒரு என்னமாவது ஒரு ஷெல் விழுந்துச்சின்னு சொன்னால் எல்லாம் செத்து போயிருங்க. 70 80 அன்னைக்கு கூட 15 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க வந்துச்சு அக்கா இங்கே அப்படின்ட்டு. பிள்ளைங்க 2 இருக்குது. கணவர் அங்கே பிள்ளைகளை விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு இல்லை அந்த மனுஷனுக்கு. காசு இல்லை. அந்த புள்ள 3 மாதமாக அது உள்ளுக்கு போயிட்டு இருக்குது. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ சகோதர சகோதரிகள், தேவையில்லாமல் பாதிப்புப்பட்டவங்க, அதாவது சட்டப்பூர்வமாக இங்கே வந்து 2 வருட காலங்கள் இருந்துட்டு மீண்டும் அந்த 2 வருட காலங்கள் முடிஞ்ச பிற்பாடு இந்த எஜமானுகள் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும். அப்படியே விரும்பி இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 வருட காலங்கள் முடிஞ்சும் விரும்பி இருக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஆகையால் அரசாங்கம், இந்த அன்று அரசாங்கமோ இல்லை மீடியாவில் போடுறானுங்க, அம்மா இந்த குவைட் நாட்டில் போம்பை போட்டுக்கிட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு வெடி சத்தம் தடாபடான்னு 2 நாளாக தூங்கலை. இன்னைக்கு தான் தூங்கி எழும்பினேன். கொஞ்சம் கண்ணு நல்லா இருக்குது. 2 நாளாக தூங்கலை. அந்த அளவு சத்தம் கேட்குது. அவ்வளவு ஓசை ராவிக்கு இந்த எலாமெல்லாம் அடிச்சுக்கிட்டு. இந்த நாட்டில் கூட நாங்கள் அவ்வளோ பயப்படலை. ஸ்ரீலங்காவில் இருந்து மீடியாவில் அந்த தெரணை காலக்கண்ணி என்னங்க தெரணையில் இருக்கிறானுங்களே கவுனி வேணுவான் மேம දැන් තියෙන විශේෂ තත්ත්වයක් මේම බලපාලා තියෙනවා. මේක ඒක නිසා අපේ කට්ටිය පරිස්සමෙන් ඉන්න ඕනේ. அவனுங்க ஒரு செய்திகளை பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அதாவது விசேஷமான மீடியாவில் அவ்வளோ பயன்படுத்துகிறானுங்கடாப்பா. அப்படி பயன்படுத்துகிறானுங்க. அந்த செய்தியை கேட்டால் அதெல்லாம் நாங்கள் கேட்டு பயப்படுறதில்ல, லூஸு செய்திகளை. ஆனால் அந்த மாதிரி பயன்படுத்துகிறானுங்க. அப்படி பயன்படுத்துகிறானுங்க. அந்த அப்படியே காட்டுறானுங்க. இந்த இந்த வளைகுடா நாட்டுகளில் அவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, அவ்வளவு வெடிக்குதுன்னு. ஒன்றும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்படியே செத்து போனாலும் சரியா நாட்டுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக உழைக்க இந்த நாட்டுக்கு வந்து இந்த யுத்தத்தில் செத்து போனோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஏதாவது கொடுப்பாங்க. அவங்க செத்து போனவங்களுக்கு சரி கொடுப்பாங்க. நம்மளுடைய நாட்டில், நம்மளுடைய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம் கை கால் ஒடிஞ்சு போனவங்களுக்கு காலை ஒடிச்சு எஜமான் ஏறி காலை உடைச்சி போன பெண்ணுக்கு எந்த ஒரு நீதியும் இல்லை. 500 டினாரோட இந்த சகோதரி ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கிறாங்க. எந்திரிக்க முடியாது வாழ்க்கையில். கால் உடைஞ்சி அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு அந்த பிள்ளைக்கு தேவை. அந்த கூட சரியான முறையில் நம்மளுடைய அரசாங்கத்தில் வந்து தூதரகத்துக்கு நம்ம வலியுறுத்தி இந்த மாதிரியான இதுகளுக்கு நீங்கள் இப்படி முடிவு எடுங்க அப்படின்ட்டு தூதரகத்துக்கு வலியுறுத்த வேணும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அதெல்லாம் இல்லை. அந்த சகோதரிக்கு வாழ்நாள் முழுக்க எழும்ப முடியாது. 5 லட்சத்தை கையில் கொடுத்து அவங்களுக்கு இந்த எஜமானுக்கு வந்து ஒரு தண்டனையுமே இல்லை. காலை உடைச்சவனுக்கு தண்டனை இல்லை. அப்போ 5 லட்சம் 500 கேடி அந்த புள்ளோட கையில். இனி இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், ரொம்ப பிரச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த காலை வச்சுக்கிட்டு இருக்க இயலாது. அதனால் வேண்டி நீங்கள் இந்த கிடைச்சதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போங்க அப்படின்னு சொன்னவங்க. எனக்கு தெரியாது பிள்ளைகளா. இனி அசாதாரணம் நடந்துக்கிட்டே இருக்குது. அசாதாரணத்தை நடந்துக்கிட்டே தான் இருக்குது நமக்கு. சரியா? ஆகையால் இந்த யுத்தத்தில் வந்து பிளேன் போட்டு இங்கே ஒரு பிளேனும் வேலை செய்யுதில்லை எங்கேயுமே. எந்த ஒரு பிளேனையும் போட்டு உடனடியாக உங்களுக்கு இங்கேருந்து எடுக்க முடியாது. சரியா? அங்கே அதை போட்டு இது பண்ணுனா எல்லாம் செத்து போயிடுவானுங்க. அங்கே நாங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக கடவுளேன்ட்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பணிப்பெண்களுக்கோ டிரைவர்மார்களுக்கோ மற்ற பிள்ளைகளுக்கோ ஒன்றுமே கடவுளேன்ட்டு இன்னும் வரைக்கும் ப்ரைஸ் த லார்ட் ஆண்டவர் அருளால் இந்த அல்லாதையும் அங்கே போயிட்டே நல்லா இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. சரியா? அதனால் போட்டு வெட்டிக்காதீங்க. உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் இருங்க. முடியும்னு சொன்னால் எங்களுக்கு உண்டான உரிமைகளை பெற்று தாருங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். வணக்கம் எல்லாருக்கும் பிள்ளை.